திறப்பதற்காக கர்த்தரை சொப்படுகிறேன். கூடி வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான சபை போதகர்கள் அவர்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சோதரம் உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுராஜா, ஸ்தோத்திரம் இயேசுராஜா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்முடைய நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்முடைய நாமத்தினாலே. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உம்மோதிரமதினா தீரண்டகம் ஜீவ பொது வழியாய். உம்மோதிரமதினா தீரண்டகம் ஜீவ பொது வழியாய். உம்மடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரலாமே சந்ததம். உம்மடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரலாமே சந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு உம் கிருபை எத்தனை ஆச்சரியம். இத்தனை மாதயவு உம் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானதூத சேனைகள் வானோதர கீரங்களால் எப்போதோ. வானதூத சேனைகள் வானோதர கீரங்களால் எப்போதோ. ஓய்வின்றி பாடி சுதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு. ஓய்வின்றி பாடி சுதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுராஜா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுராஜா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தினாதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தினாதரவில்.
பாஸ்டர் பிராங்க்லின் அவர்கள் இப்போ சொல்லுங்கள். செபிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே அப்பா, மாலை வேளைக்காக செபிக்கிறோம். விசேஷமாக இந்த சமீபமானவை சர்வ வல்ல சபை என்ற இந்த சுப வீட்டை ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். வேத சிலரடி இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய கண்கள் திறந்தவைகளும் உங்களுடைய செவிகள் கவனிக்கிறவருமாக இருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம் ராஜா. ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீ சமீபமாக இருந்து முதல்ல போதுக்காக நன்றி செலுத்துவோம் ராஜா. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரை அண்டி வருகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த இடம் ஆண்டவரே ஒரு கலங்கரை விளக்கமாய் மாற ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அருமையான ஊழியரை அவருடைய துணைவியாரை குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை கொண்டு இந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். சகல துதி கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 132 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கிறோம். அது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:43. உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியாரின் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. ஆமென். உபாகமம் 28:10. உபாகமம் 28:10. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உமக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உமக்கு பயப்படுவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டுமாக 2 நிமிஷம் 2 வசனங்களை இங்கே 3 வசனங்களை படித்தோம். ஒன்று, இது நான் என்றென்றைக்கும் நான் இதை விரும்பினபடினாலே இங்கே வாசம் பண்ணுவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணினால், கர்த்தர் தங்கி இருந்தால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு விரைவாக சொல்லவில்லை. ஆண்டவர் எங்கிருந்தாலும் எங்கே போனாலும் ஜனங்கள் பின்பற்றி போனார்கள், திரள் கூட்டம் போனார்கள். அதுபோல கர்த்தர் இடத்துல பங்கி இருப்பாராக. ஆமென். அடுத்தது 1 ராஜாக்கள் 8:43 என்ன படிக்கிறோம்னு கேட்டால், என் ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கும் அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. பாருங்க, அந்நிய ஜாதியான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் உண்டு. அவர்கள் ஏற்கனவே பயப்படுகிறார்கள். இப்போ இயேசுவை அறியாத புறஜாதி ஜனங்கள், மறுஜாதியான ஜனங்கள் பயப்படத்தக்கதாக தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணுமா? அறியும்படிக்கு உங்களுடைய நாமம் இங்கே என்ன செய்யணும்? அறியத்தக்கதாக தரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறது. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தில் என்ன விசேஷம்? கர்த்தருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடும், வியாதிகள் கூட என்றெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். சரி, இப்போ அடுத்தபடியாக இன்னொரு நாம யாருக்கு தரிக்கப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு அதை படிக்க பார்க்கலாம். 28 மூடியாச்சா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். உமக்கு பூமியில் உள்ள ஜனங்கள், இந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள் இல்லை, பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இளங்கோ பாஸ்டர் கண்ட விஷயம்னா பயப்படணும்.
அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் அவருடைய நாமம் அவருக்கு தரிக்கப்படுறாங்க, இது தரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. நான் பிரசங்கிக்க வரவில்லை. அதுக்கு முந்தின வசனத்தை படிச்சீங்கன்னா அவருடைய 9ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது அவருடைய வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன் தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக உன்னை நிலைப்படுத்துவார். அப்ப அதை ஜனங்கள் பார்க்கும் போதுதான் கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கு என்று கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. நான் கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்க சின்ன இடம் தான் சொன்னாங்க. இல்ல, ஏகப்பட்ட இடம் இருக்கு. அல்லேலூயா. இங்க பார்த்தா இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு 2 ஸ்பீக்கர் இந்த பக்கம் வச்சா போதும். அருமையான ஜனங்கள் உட்காருவாங்க. எல்லாம் நல்ல தங்கமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. சும்மா உணர்ந்த இடம் அல்ல. அதனால நிச்சயமா ஆரம்பமாக முடிவு சமணமாக இருக்கும். ஒரு நாள் செஞ்சுக்கிறாங்க. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளை கூட ஆண்டவரே, இந்த ஆலயத்தை ஆண்டவரே நாங்கள் கூடி பிரதிஷ்டை பண்ண நீர்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆலயத்தை ஆண்டவரே இந்த மகிமையினால இந்த வல்லமையினால நீங்க நிரப்புங்கப்பா. அநேக ஜனங்களுக்கு இது ஒரு பிரதஸ்தாவாய் ஆண்டவரே, அநேகரை ஆண்டவரை போஷிக்கக்கூடிய ஒரு சபையாய் ஆண்டவரே, அநேகருடைய ராஜ்யத்தை கூட்டி சேர்க்கிற ஒரு இடமாய் நீர் மாற்றுபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய நாமம் இங்கு மகிமைப்படட்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் திரளாய் நடக்கட்டும் ஆண்டவரே. இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நீங்க மூடுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து இனி என்றென்றைக்கும் உங்களுடைய துதி உம்முடைய ஆண்டவரை புகழ் இங்கு விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட உங்களுடைய கருத்தில் இப்பொழுதும் இந்த திறப்புலாவுக்காக வந்திருக்கிற அதிகாரம் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவர் சபை என்ற பெயர்ல ஆண்டவரை இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய இந்த சபையை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆலயத்தை அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பவமாக இருக்கும். இது இன்றைக்கு நான் தங்குமிடம், நான் விருப்பப்படினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி என் ஆண்டவர் இந்த இடத்துல தங்கி ஆண்டவர் விரும்பத்தக்கதான கிரியைகள் இந்த இடத்துல உண்டாகி தேவன் இந்த இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அது மட்டுமில்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் உமக்கு பயப்படுகிறது போல புறஜாதிகள் கண்டு மற்ற ஜாதிகள் கண்டு தேவனுடைய சோத்திர நாம உமக்கு பயந்து உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு அறிந்து கொள்ளத்தக்கதாக அறியப்படத்தக்கதாக இந்த இடத்தை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன். தம்முடைய மகனை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பொழுது ஜனங்கள் உங்களுடைய நாமம் இவருக்கு தரிக்கப்பட்டது சொல்லி பயப்படுவார்கள் சொல்லிக்கிறது. நம்முடைய மகனை ஆசீர்வதிக்கிறேன். கட்டளைகளை கைக்கொண்டு உங்களுடைய வழி நடக்கும்போது அவனை பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொண்டதை ஜனங்கள் கண்டு இவருக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது சொல்லி பயப்படுவார் என்று சொல்லுகிறது. அப்படியே பயப்படத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆலயத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்திலே திறந்து வைக்கிறேன். இயேசு ராஜா முன்னே செல்கிறார்,
ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அதன் பிறகாக நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிலையில நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் சொந்தமான பாடலை பாடி அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Praise the மகிழ்வோம், மகிழ்வோம், மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாடலுக்கு சொந்தக்காரனவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலுக்கு சொந்தக்காரனவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாறிடும்
பாதுகாத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொருளாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொருளாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளுக்கு நேரம் அதிகமானபடினாலே நம் நேரத்தை கருத்தில் கொண்டு இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் ஜெபராஜையா அவர்கள் அசோக் நகர் பகுதியிலே ஊழியம் செய்கிறார்கள். இப்பொழுது சகோதரர் சிமோன் அவர்கள் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Jesus. Praise the Lord. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருக்கு வேண்டும் என்று இப்பொழுது பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் 10 நிமிடங்கள் ஆராதனை நடத்துவார்கள். அசோகர் பயில ஊழியம் செய்கிறார். பாஸ்டர் வந்து நாம் யாவரும் கொஞ்ச நேரம் எழுமி நின்று, வெளியே இருக்கிறவர்களும் உள்ள இருக்கிறோம், கொஞ்ச நேரம் எழுமி நின்று தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை நாம் ஆராதித்து நாம் பின்பதாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கரங்களை உயர்த்தி இந்த புது சபையை கொடுத்திருக்கிறார். இந்த புது நாளை, ஒரு புது துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். தேவ ஜனங்கள் கூடி, ஆமென், எங்க எல்லாம் கூடி இருக்கிறார்களோ அங்கே தேவ மகிமை இறங்கும். ஆமென். தேவ பிரசன்னம் இறங்கும். ஹல்லேலூயா. 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 புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல், பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போற்றினீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போற்றினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். துன்பினதை யோசிக்காமல், பூர்ணமானதை சிந்திக்காமல், துன்பினதை யோசிக்காமல், பூர்ணமானதை சிந்திக்காமல், புதியவைகள் போன்று செய்யும் தாமரை சிந்தாய் புதியவைகள் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய நிலையை ஆண்டவர் ஆராய்கிறார். நன்றி உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். ஆமென். ஆமென். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி அப்பா, அப்பாவுக்கு நன்றி அப்பா. முழு மனதுடன் சொல்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த சபையிலே, இந்த பகுதியிலே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றி, ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாளிலே இன்று மகிழ்வோம், ஆச்சரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆச்சரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த சபைக்கு வெற்றி 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 ஆண்டவர் வெற்றி தருவார். வருகிற மக்களுக்கு வெற்றி தருவார். வருகிற தேவ ஜனங்களுக்கு வெற்றி தருவார்.
கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் யார்? 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 வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் கண்மலை அவர் பிளந்து கண்மலையை நீர் பிளந்து உச்ச ஜனங்களின் தாகம் தீர்த்தே கண்மலையை நீர் பிளந்து உச்ச ஜனங்களின் தாகம் தீர்த்தே நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்து அந்த நாமம் வேளாண் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்து உமக்கு பாடவர் எல்லாரும் சொல்லுங்க உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் யார்? ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே சிவகுமார் வாங்க. அதனால இந்த வார்த்தைக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் நல்லவர். இந்த ஜனங்களுக்கு இந்த பகுதிக்கு இந்த இடத்துல இப்போதான் முதல்ல கர்த்தருடைய வார்த்தை துணிக்கப்பட போகிறது. அப்படின்னால வல்லமையாய் இல்லை இந்த பகுதிக்குள்ள அசைவு உண்டாக முடியாது கூட இப்போது நம்ம தெரியாது தானே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். நம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி அன்றே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் சுவாமி. அன்றே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் கூட அன்றே இந்த பிரதேச ஆராதனையை திருச்சபையினுடைய ஆராதனை கர்த்தர் ஆண்டவரே மட்டும் பொறுப்பெடுக்க நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அன்றே எனக்கென்று ஏற்படுத்தின இந்த ஜனங்களை என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவர். இந்த நாம மகிமை பெறட்டும். இந்த நாளில் கூட கர்த்தரை வாட்டி கொடுக்குற உடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறாங்க. நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறதோ நீ பேசும்படியாய் அடரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை அசைக்கட்டும். அதில் வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அசைக்கட்டும். தேவ மகிமை நிரப்பி அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எழுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது மேல தேவ செய்தியாளரே அவர்களை அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். என்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த ஸ்தலத்துடைய போதகர், இன்றிலிருந்து அவர் இந்த ஸ்தலத்துடைய போதகர். இந்த பகுதிக்கு நல்ல பாஸ்டர். நாங்கள் இதுவரை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டரை பற்றி என்னை ஆவிக்குரிய தகப்பனவர். சிறு வயதிலிருந்து என்னை வளர்த்தவர். சத்தியங்கள் அநேக சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து சத்தியத்தின் பாதைகளை நடப்பதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 10 ஆண்டுகள் கிட்ட அவருடைய நாங்கள் பயணம் செஞ்சிருக்கிறோம். சிறு வயதிலிருந்து அநேக சத்தியங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவருடைய சத்தியத்தை கேட்கும்போது மிகுந்த ஒரு ஆவலாக இருக்கும். அவர் எங்கே மெசேஜ் போட்டாலும் ரொம்ப தூரம் நான் கூட நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவர் அவ்வளோ நுணுக்கமாக பேசக்கூடிய தேவதாசன். கர்த்தர் அவர் வரும்போது கரங்களை தட்டி நாம் எல்லோரும் வரவேற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு புதிய பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம் இந்த இடத்திலே இந்த மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய ஆவியானுடைய சித்தத்தின்படியுமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலுமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக நாம் மகிழ்ந்து கலிகூர்ந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூர்ந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் இலங்கை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறு பிள்ளையாக இருக்கும் காலத்திலிருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே வரை ஆண்டவர்களை நடத்தும்படியாக இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக ஜொலிக்கும்படியாகவும் சபையை ஸ்தாபிக்கும்படியாகவும் அவர் வந்திருக்கிறார் என்றால் அது உண்மையாகவே எனக்கு கிடைத்த ஒரு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. எனக்கு ஒரு பெருமை. நான் வளர்த்த ஒரு பிள்ளை இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், ஏன்னா ஏற்கனவே அவர் பைபிள் காலேஜ் படிக்க தெரியுது. இதே பைபிள் காலேஜில் 20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்து விட்டேன். அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அதன் பிறகு இந்த முறை பைபிள் காலேஜ் படித்து திரும்பவும் அவர் மீண்டுமாக எப்படி அந்த படிப்பை தொடரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அந்த வளர்ச்சி தடைப்பட்டாலும் கர்த்தருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த சத்தியம் ஒருபோதும் ஒரு ஆளை சும்மா விடாது. அல்லேலூயா. கற்றுக்கொண்ட சத்தியம் இருக்கு இல்லைங்களா, அது சும்மா விடாது. அதை சரியா கற்றுக்கணும், சரியான ஆளுகிட்ட கற்றுக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் பிள்ளைகள், யோவான் சொல்ற, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற அந்த காரியத்தை கேள்விப்படுறதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய சந்தோஷம். ஒருத்தங்க காணிக்கை கொடுக்குறாங்க, ஒருத்தங்க பொருள் கொடுக்குறாங்க, நமக்கு இந்த ஆசீர்வாதம் வந்ததுன்றதை காட்டிலும் ஒரு ஊழியக்கார பிள்ளை சத்தியத்தில் வளர்ந்துருக்காரு, நம்ம நடத்தினவங்க சத்தியத்தில் தேறி இருக்கிறாங்கன்னு சொல்றதை விட அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே அவர் சபை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கார். அது விசேஷமான ஒரு பேர் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி அதை செலக்ட் பண்ண அந்த சொல்லியிருக்கணும் சாட்சி. சரி, நமக்கு நேரம் இல்லை, வருங்காலத்தில் அதை பார்ப்போம். ஆகவே சபை பேர் என்ன? சமீபமானவரின் சர்வ வல்லவர் சபை. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேர் என்னன்னா இந்த சமீபமான. இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்கல, ஏன்னா நான் மெசேஜ் போட்டதுனால கண்டிப்பாக நான் சொல்லும்போது அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும்ன்றதுக்காக தான் அவர்கிட்ட நான் பேசலை இடையில. இந்த பேரை கேட்டவரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. சமீபமானவரின் சபை. உபாகமம் 4:7 வாசிங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். உபாகமம் 4:7 வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமென். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? வேற ஜனம் எது? இதான் அதனுடைய அர்த்தம். தேவனை இவ்வளவு சமீபமாய், இவ்வளவு அருகிலே பெற்றிருக்கிற ஏதாவது ஒரு ஜனம் இருக்குமா? God, தேவன் இவ்வளவு அருகிலே வருவார் என்றால் அவர் எப்படிப்பட்ட தேவன்? அந்த தேவன் யார்? அந்த தேவனுடைய தன்மை என்ன? ஏன்னா கடவுள் சொன்னாலுமே, நான்லாம் இப்போ ஆண்டவர் அறியாத இடத்துல இருந்து வந்தவன், இந்து மார்க்கத்தை சேர்ந்து ஆண்டவர் அறியாத இடத்துல இருந்து வந்தவன். மட்டுமல்ல, அநேக பக்தி வைராக்கியங்கள் அநேக இடங்களுக்கு சென்று கடவுளை தேடினவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நான். ஆகவே அந்த தேடுதல், அந்த தாகம் என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆனாலும் கூட எவ்வளவுதான் கடவுளை தேடினாலும், எவ்வளவுதான் இறைவனுடைய அனுசாரங்களை, அந்த ஆச்சாரங்களை தொடர்ந்து கடைபிடித்தாலும் கடவுள் எங்கேயோ இருக்கிறார். நாட் நியர், எங்கேயோ இருக்கிறார். அவர் பயபக்திக்குரியவர், அவர் வணக்கத்துக்குரியவர், ஆனால் அவர் எங்கேயோ இருக்கிறார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. அப்ப தேவனை இவ்வளவு சமீபமா பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவர் அறிந்த பிறகு, இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அப்பதான் தெரியுது, ஒரு தேவன் இவ்வளவு சமீபமா வருவாரா? இயேசு சொல்லிட்டா வந்துருவாரா? அவர் என் உள்ளத்துல வந்ததை உணர முடிந்தது, என் அருகிலே நடந்து வருகிறது என்னால் உணர முடிந்தது. ஆனால் இதையெல்லாம் முன்பு உணர முடியவில்லை, இப்பொழுது உணர முடிகிறது. ஏனென்றால் அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம், தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், அவரை உயர்த்தும் பொழுதெல்லாம் கர்த்தர் அங்கு அசைவாடுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்க அவர்கள் மத்தியிலே நான் 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 இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா.
இப்போ கர்த்தர் எங்கே வந்திருக்கிறாரு? 2-3 பேர் கூட்டிட்டு அங்கே வந்துடுறாரு. நேரம் இல்லாதனால சில சாட்சிகளையோடு கூட இந்த செய்தியை சொல்கிறேன். இதே இடத்துல 20 ஆண்டு காலம் ஊழியம் செஞ்ச அனுபவம் உண்டு. இந்த பகுதியில் ஊழியத்தை கொடுக்கும் பொழுது அப்போ இந்த பில்டிங்லாம் கிடையாதுங்க. இப்போ இது புதுசாக கட்டணுது. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதெல்லாம் கிடையாது. அப்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னா இருள், அந்தகாரம், மூடப்பட்ட இடம், பிசாசின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அப்போது தான் கர்த்தர் இந்த இடத்துல ஊழியத்தை கொடுக்குறார். 1 வருஷம் பிசாசு ஓட்டுற ஊழியம் மட்டும்தான் கொடுத்தார். 1 வருஷம் பிசாசு மட்டும்தான் ஓட்டணும். ஜபத்தை ஊழியம் ஆரம்பிச்சோன்னா எங்கெங்க இந்த மூட்டு பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி நெருப்பை காட்டினா உள்ளேருந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, புசு 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 புசுன்னு வரும். ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவ்வளவு வானமடைந்த பொல்லாத அங்கங்கே பிசாசாடும். அப்படி அநேக 1 வருட காலம் பிசாசுகளை துரத்தி கொண்டு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கேற்ற வல்லமை, அதுக்கேற்ற ஜபம்லாம் இங்கே இருந்தது. சும்மா பிசாசு ஆடிதான். அப்போ ஒரு முறை பல விதமான பிசாசுலாம் எப்படி ரோட்டில் ஆடும், ரோட்டில் ஓட்டுவோம். ஒரு சபைக்குள்ளே வச்சுக்கிட்டோ ரூம்குள்ளே வச்சுக்கிட்டோலாம் இல்லை, ரோட்டில் தான் ஆடும். எல்லாம் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ சில காலம் நடந்த போலே நடக்கும். அப்போது ஒரு ப்ரைஸ் செல் நடக்கிற வீட்டில் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா அந்த சகோதரி இளம்பெண், அவங்க பிசாசு பிடிச்சி கொண்டு வராங்க. அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா பிசாசு ஓட்டுறதுக்காக ரூம்குள்ளே சேர்ந்து நாங்கள்லாம் ஜபிக்கிறோம். 4-5 பேர் அந்த இடத்துல தம்பி இருந்தால் போல எனக்கு ஞாபகம் இல்லை, சிறு பிள்ளையை பிறந்தவர். அந்த இடத்துல பிசாசு ஓடிட்டு இருக்கோம். அப்போ ஓட்டும்போது அந்த வீட்டில் இடத்த திறந்து கொடுத்து அந்த அம்மாவுடைய பையன் கூட இருக்கான். அவனும் சிறு பிள்ளை தான், ஒரு டீனேஜ். அப்போ அவன் ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை அறிஞ்ச ஃபேமிலி தான், ஆனால் ஆண்டவரை சரியாக அறியாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன். அப்படிப்பட்ட அந்த பையனும் கூட நின்றுட்டு பிசாசம் ஓட்டுறாங்க. அப்போ அந்த பிசாசம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. அந்த அம்மா ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. அந்த இளம்பெண் எல்லாரையும் கிளாஸை தட்டி விடுறாங்க, ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. ஏசுவா பைபிளை கட்ட பயத்துருவோம்னா, ஏசுனா அவ்வளோ பெரியவரா, அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பேசு. வெளியே புரஞ்சாது எல்லா மக்களும் பார்க்குறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. ரவுண்டு கட்டி அதை அடிக்குது, தட்டி ஓடுது. எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ பிசாசம் ஓட்டியிருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பையன் என்ன பண்ணால், நாங்கள் கை நீட்டுற போல இப்போ கை நீட்டான். அந்த பிசாசம் ஓட்டுறதுக்கு நாங்கள் கை நீட்டுற போல போய் கையை நீட்டிட்டான். நீட்டின உடனே அந்த தம்பி நீட்டின உடனே அந்த பிசாசு சொல்லுது, என்ன நீ ஓட்ட வரியா, உனக்குள்ளேயே பிசாசு இருக்கு. ஏன்னா அவனுக்கும் அந்த ஸ்பிரிட் இருக்கு. சில ஸ்பிரிட் திடீர்னு லைட்லேருந்து ஓடுவான். இதை கேட்டது அவங்க அம்மா என்ன பண்ணுவோம், பூட்டி வைப்பாங்க. அப்படிப்பட்ட சம்பவம். அதனால அந்த பிசாசு சொல்லிட்டு கரெக்டா, உனக்குள்ளேயே பிசாசு இருக்கு, நீ என்ன ஓட்ட வரியா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வெளியே இருக்கிறவங்களாம் சிரிச்சுட்டாங்க. ஒரு மாதிரி ஷேம் ஆகிட்டு அந்த இடம் நிசப்சம் ஆகிட்டு அந்த பிசாசு ரொம்ப அட்டகாசம் பண்ணு. இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. தேவன் சொன்னார், எல்லாரையும் வெளியே அனுப்புனார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, எல்லாரையும் வெளியே அனுப்புனார். அந்த கூட்டத்தை எல்லாம் வெளியே அனுப்பிச்சிரு அப்படின்னு எல்லாரையும் வெளியே அனுப்பவும் சொல்லிட்டேன். என்ன பண்ண சொன்னார்னா, வர்ஷிப் பண்ணுங்க. பிசாசை வெளியே அனுப்புனேன், அந்த லேடியை வெளியே அனுப்புனேன், பெண்ணை வெளியே அனுப்பு. பேசுறது எனக்கு ஆவியில வர்ஷிப் பண்ணுங்க. கதவை சாத்திட்டேன். நான் 4 பேர் என்னோட உடன்படியை செஞ்சவங்க. அந்த தம்பியை நிற்க வச்சுட்டேன், நல்லா ஆராதிக்கணும். இதுக்குள்ளே அந்த அம்மா அந்த இளம் பெண்ணை வெளியே கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற சில இடத்தெல்லாம் போயிட்டு அந்த பிள்ளையை மந்திரிச்சு கூட்டு வராங்க. அந்த பிள்ளைக்குள்ளே அநேக பிசாசு இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது. அதில் தான் அவ்வளோ வீரியம். அப்போ என்ன நடந்ததுன்னா, நாங்கள் உள்ள ஆராதிச்சுட்டு இருக்கோம். நல்ல தேவப்பிரசனம் இறங்கணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்ற வேறு பெரிய சாதி. அந்த ஆராதிச்சுட்டு இருக்கும் பொழுது இயேசு உள்ள தரிசனம் பண்ணாங்க. யாருக்கு தரிசனம் பண்ணான்னா, அந்த தம்பிக்கு தரிசனம் பண்ணாங்க. எங்களுக்கெல்லாம் தரிசனம் பார்க்கல, நாங்கள் பார்க்கல. அந்த அறியாத இருந்தான அந்த பையன் அவமானப்பட்டு நின்னா, அந்த பிசாசு அவனை சொல்லிச்ச, உனக்குள்ளே பிசாசுன்னு நீ என்ன தோத்துறையடா அப்படின்னு கேட்டுச்ச. அந்த பையனுக்கு இயேசு தரிசனம் வருது. தரிசனமான உடனே அபிஷேகம் எல்லாருமே இறங்குது, நாங்கள் குதிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பையன் அடக்க முடியலங்க, அந்த தம்பி அடக்க முடியல. அவன் சொல்றான், ஆனால் நான் இயேசுவை பார்த்துட்டேன்னா சொல்றான். சரி, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருப்பா சொல். அவன் இயேசுவை பார்த்துட்டு, நான் யாருன்னா சொன்னா ஏசு இல்லைன்னு, ஏசு இருக்கா, நான் என் கண்ணால் பார்த்தேன் அவன் சொல் வீரியமா சொல்றான். எங்களை அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பிசாசோட இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை தள்ளி ஓட்டுட்டு வெளியே ஓடுறான். நான் போய் சொல்றேன், ரோடெல்லாம் போய் சொல்லுவேன், ஏசு இருக்காரு சொல்லுவேன் அப்படின்னு. இவன் வெளியே ஓடுறதுக்கும் அந்த பிசாசு பிடிச்ச அந்த பிள்ளைய திரும்ப உள்ள கொண்டு வராங்க. அது சட்டையை மடிச்சுட்டு வருது. அங்கிருந்து நான் மறுபடியும் கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சட்டையை மடிச்சுட்டு உள்ள வருது.
அது வர்றதுக்கும் இங்கேருந்து நாங்கள் அனாயிட்டியாக போகிறதுக்கும் அதுக்குள்ளே அநேக பிசாசுகள். யார் போய் கை வச்சது தெரியுங்களா? நான் சொல்கிறேன், பொறுமையாக இருப்பா சொல்கிறதுக்குள்ளே இந்த தம்பி போய் அந்த பிள்ளை மேலே கை வச்சு. அல்லேலூயா. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இந்த பிசாசு அந்த பிள்ளையை விட்டு ஓடி போச்சு. அந்த பிள்ளை விடுதலையாச்சு. அல்லேலூயா. ஏனென்றால் நம் தேவன் மிக அருகில் இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுவோம், டோன்ட் ஃபியர், காட் இஸ் நியர். அல்லேலூயா. பயப்பட வேணாம். ஏசப்பா அதிகமான வார்த்தையை 2 வார்த்தையை பயன்படுத்தினார் வேதம் முழுக்க. 1 பயப்படாது, 2வது விசுவாசம் உள்ளவனாயிரும். ஏன்னா ஜனங்க எப்பவுமே பயந்துட்டே இருப்பாங்க, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவர் ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் அநேக பிரச்சனை உள்ள மக்கள் வந்தாங்க. அவங்களை பார்த்து சொல்லும் போதும் சொல்லுவார், பயப்படாது. இந்த உலகம் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, வெளியே நீங்க இருக்கலாம், ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு, கர்த்தர் உங்களோடு பேசுறார், இயேசு உங்களோடு பேசுறாருமா, இயேசு உங்களோடு பேசுறார். சகோதரி, இந்த சபை என்பது கர்த்தர் உங்களுக்காக ஆரம்பித்த இது ஒரு நல்ல வாய்ப்பு. இங்க இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆகவே ஆண்டவர் உலாவுகிற தேவனா இருப்பார். அப்படி அடுத்ததா சங்கீதம் 145:18 வாசிங்க. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறார். யாருக்கு சமீபமாய் இருக்கிறாரு? உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே இதுக்கு உண்மையா நம்ம நோக்கி கூப்பிடுறது, நீங்க வந்திருக்கீங்களா? அவர் ஜாதி மதம் இன்னும் பேதம் பார்க்கிறவர் அல்ல. உண்மையா யார் நோக்கி கூப்பிட்டாலும் அவங்க கிட்ட வந்துடுற சமீபமா இருக்காரு. தேவனை எங்கேயோ தேட வேணாங்க, தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க இயேசுவேன்னு சொன்னா போதும், கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உண்மையாய் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு மத்தியில கர்த்தர் இருக்கிறார். அண்ணாள் என்ற ஒரு அம்மா பைபிள் என்ன, பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணாள் என்ற ஒரு பெண் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில குழந்தையே இல்லை, குழந்தை இல்லாத சூழ்நிலையில அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தன்னுடைய சக்கலத்தியால அவங்க மிகவும் நெருக்கப்பட்டாங்க. அவங்க கணவருக்கு 2 மனைவி, அதுல ஒருத்தவங்க இவங்க அண்ணாளுன்றவங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அண்ணாளுக்கு குழந்தையே கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்த அந்த சகோதரி ஆலயத்துக்கு போய் உண்மையா தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும், எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கூடும் என்று கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை எனக்கு எந்த சூழலில் கண்ணீர் வடிச்சிருந்தாலும், எப்படிப்பட்ட பாரத்துல கஷ்டத்துல இருந்தாலும், அந்த இயேசுவை நோக்கி, அந்த தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுக்கு மறுவுத்தல் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு சாட்சி சொல்லுகிறேன். ஒரு நபர் ஒருவர் மிகுந்த பக்தி வைராக்கியம் கொண்டவர் என்ன செய்தார்னா, அவர் அநேக தெய்வங்களுக்கு தன்னுடைய காரியங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நாள் திடீரென்று ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டார். அவருக்கு 80% காயம். டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி நீங்க பிழைக்கவே முடியாது, நோ சான்ஸ். 40% பட்டாலுமே 20% பிழைக்கிறது கஷ்டம் ஃபயர் ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஏன்னா எங்கள் குடும்பத்திலே ஒரு டெத்து நடந்திருக்கு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. என் அண்ணியார் போய் இறந்துட்டாங்க. ஆகவே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் குறித்து எனக்கு தெரியும். அன்னைக்கு அந்த சகோதரருக்கு சொல்லிட்டாங்க டாக்டருங்க, ஃபயர் ஆக்சிடென்ட்ல 80% இருக்கு, இவர் பிழைக்க மாட்டார். உங்க மனைவி, ஐயா எப்படியாவது என் கணவரை காப்பாற்றிக்கணும், என் சொத்து எவ்வளோ பணம் போகிற என் கணவரை காப்பாற்றிக்கணும். இல்லைம்மா 80% இருக்குது, இதை காப்பாற்றுறது கஷ்டம். அவர் மரணம் தான் அடுத்தது. அவர் மறிச்சிட்டாருன்னா மார்ச் வரைக்கும் தான் அனுப்பும். அவரை பெட்டில் வச்சுருக்காங்க. இப்படி நடக்கும் போது ஒரு முறை இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்வதற்காக அநேக சகோதரிகள் டாக்ஸ் கொண்டு போவாங்க. டாக்ஸ் கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்ஸை வாங்குறாங்க, வாங்கி படிக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் உங்கள் அருகிலே இருக்கிறார், சமீபமானவர். அந்த டாக்ஸில் போட்டிருக்கு அருகில், சமீபமானவர் போல அருகில் இருக்கிறார். தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டால் அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே வருவார் என்று அந்த டாக்ஸில் போட்டு ஒரு காரியம். அதை அவங்க படிச்சுட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் அருகில் இருக்கிறார், கூப்பிட்டா நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரா. எவ்வளோ தெய்வங்களை வணங்கியாச்சு, எவ்வளோ காரியங்களை செஞ்சாச்சு, எவ்வளோ ஆச்சாரங்கள், எவ்வளோ காரியங்களை பண்ணி எனக்கு என் கணவர் இந்த நிலைமையிலே அவர் மரண தருவாயில் இருக்கிறார், இந்த இயேசுக்கு விடுதலை கொடுப்பாரா. அவங்களுக்கு ஒரு பெரிய நடுக்கம். சரி, எப்படி தன் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்றது? வீட்டுக்காரர் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். ரொம்ப நாள் அவங்க மனசுக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிட்டே நான் 2 மணி நேரம் 3வது நாள் போனாங்க. போயிட்டு வீட்டுக்காரர் இதுவாக சொன்னாங்க, ஏங்க இதை கொஞ்சம் படிச்சு பார்க்குறீங்க. எல்லா காரியங்களும், எல்லா நம்பிக்கை, எல்லா தேவைகளும் கூப்பிடுறேன். எந்த விடுதலை யோசிச்சேன். அசதி போட்ட தூக்கத்தில் இருக்கிறது. அவர் வீட்டுக்கு போய் அவர் இறந்து
விசுவாசித்தா போதும். நீங்க எந்த பலியும் எந்த காரியத்தையும் எந்த நீங்க நெடுதூரம் நடந்து வந்து புண்ணிய ஸ்தலத்தை வணங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற அறையில இயேசுவே சொன்ன வருவார், உங்களுக்கு நன்மை செய்வார். அப்படின்னு அந்த டாக்ஸை படித்தோடனே இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை. சரி, இயேசு கூட்டு பார்க்கலாமா, இந்த பேரை சொல்லி பார்க்கலாமா, இது வரைக்கும் இந்த பேரை சொன்னது இல்லையே, இது வரைக்கும் இந்த பேரை கேட்டது இல்லையே, இது வரைக்கும் இந்த பேரை நம்ம சொன்னது இல்லையே சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாரு, ஒரு மெதுவா யாருக்கும் கேட்கக்கூடாது சொல்லிட்டு இயேசுவே எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு மெதுவா கத்தினார். 2வது டைம் கத்தினார், 3வது டைம் கத்தினார், இயேசுவே இயேசுவே 4-5 டைம். திடீர்னு அவருடைய அறை முழுவதும் ஒரு ஒளி வெளிச்சம், ஒரு ஒளி வெள்ளம் அந்த இடத்துல வந்தது. வந்த உடனே ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார், பெண்ணுடைய தரித்தவராக தரிசனமானார், அவரை தொட்டு விட்டு மறைந்தார். அவ்வளவுதான். நொடி பொழுதிலே 24 hours எரிச்சலோடு இருந்த அந்த உடல் அன்றைக்கு நிமிஷத்துல எரிச்சல் அடங்கிச்சு. அல்லேலூயா. காயம் இருக்கு, எரிச்சல் அடைஞ்சிச்சு. அந்த எரிச்சல் அடங்கின உடனே அவருக்கு அப்படியே தூங்கினார் நிம்மதியா. மனைவி வந்தாங்க, வந்து பார்த்த உடனே சொன்னார், இப்படி நிம்மதியா தூங்க, டாக்டர் தூங்குறாங்க, மெடிசன் பிடிச்சிட்டு பேசுறேன். நானும் நொறுங்குண்டு இருதய உடையவன் தான். ஒரு காலத்துல எப்பெல்லாம் நம்ம நொறுங்கி போறோம், எப்பெல்லாம் உடைந்து போறோம், நம்ம இந்த உலகம் தள்ளி தானே விடுது. ஏன் நொறுங்கி போனோம், ஏன் உடைஞ்சு போறோம், ஏன் தவிச்சு போறோம், ஏன் சூசைடை நோக்கி போனோம், ஏன் தற்கொலை எண்ணங்கள் வருது? ஏன்னா யாரோ ஒரு கைவிட்டு விட்டார்கள், யாரோ ஒரு தள்ளி விட்டார்கள், யாரும் நம்மை கவனிக்க ஆள் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை தனிமைப்படுத்தி விட்டோம், நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. அதே வேதத்தில் இன்னொரு சம்பவம் இருக்கு. ஆகார் என்ற ஒரு அம்மா, அவங்க வாழ்க்கையில கணவரால் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டாங்க. சொந்த பந்தெல்லாம் தள்ளிடுச்சு. ஒரே ஒரு பிள்ளையை கைப்பிடிச்சிட்டு அவங்க போறாங்க. எங்க போறதுன்னு தெரியல. வனாந்தரத்துல போகும் பொழுது, ஒரு பெரிய வனாந்தரத்துக்குள்ள போகும் பொழுது தண்ணியும் தீர்ந்து போச்சு. அந்த இடத்துல பாருங்க, அவங்க தவிக்கிறாங்க, நொறுங்கி போயிடுச்சு. இனி சான்ஸே இல்லை. இனி நம்பிக்கையும் நொறுங்கி போச்சு, விசுவாசமும் நொறுங்கி. எவ்வளவு காலம் விசுவாசம், எவ்வளவு காலம் நம்பிக்கை, எவ்வளவு காலம் காத்திருக்கிறது, எல்லாமே நொறுங்கி போச்சு. இனி அடுத்தது மரணம் தான். தன் பிள்ளை மறிக்க போகுது. அந்த மரணத்தை பார்க்க கூட அவங்களால முடியல, ஏன்னா தண்ணி இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இது நான் சொல்றதுக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க பைபிள் இருந்திருக்கு. ஆனால் சமீபத்தில் பேப்பர்ல ஒரு சம்பவத்தை வாசித்தோம். ஒருத்தங்க வண்டி கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வனாந்தரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த வனாந்தரத்தில் மாட்டிக்கிட்ட உடனே பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி தீர்ந்து போச்சு. தண்ணி கிடைக்காதனால அவங்க மறிச்சு போனாங்க. 2வது, இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற காரியங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. எங்கேயுமே டவர் கிடைக்கும், எங்கேயுமே ஃபோன் கிடைக்கும், எங்கேயுமே ஈஸியாக டவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வனாந்தரத்தில் டவர் கிடைக்கல, ஃபோனும் கனெக்ட் ஆகலை, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. 3 நாள் இருந்தாங்க, 4வது நாள் இறந்து போயிட்டாங்க. அதே வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல். இந்த டெக்னாலஜி 21ஆம் நூற்றாண்டு நடந்த சம்பவம். நான் சொல்றது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த இடத்துல நொறுங்கி போயிருந்த ஒரு பெண் தன் பிள்ளை மரணத்தை கண் முன்னாடி பார்க்க வேண்டிய அணுவாய் பார்த்து அவங்க கதறாங்க. அந்த நேரத்துல தேவன் வானத்திலிருந்து பேசினார், அல்லேலூயா, ஆகாரே நீ பயப்படாதே, அல்லேலூயா, ஏனென்றால் அவர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் அழுகைக்கும் உங்கள் கண்ணீருக்கும் சிலர் விலகி போவார்கள், சொந்தக்காரர்கள் விலகி போவார்கள், உங்கள் கண்ணீருக்கு விலகி போவார்கள். உங்கள் கண்ணீருக்கு நெருக்கமாய் வருகிற ஒரு உண்டு என்றார் அவர் இயேசு. அல்லேலூயா. உங்கள் கண்ணீரை பிடித்து வைத்திருக்கிற ஒரு உண்டு என்றார் இயேசு. உங்கள் கண்ணீர் எந்த இடத்துல விட்டாலும் வீணா போயிடும். ஆனா தேவ சமூகத்துல நீங்க விடுற கண்ணீர் விலை மதிப்பற்றது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் பிடிச்சு வச்சிருக்கேன் உன் கண்ணீரை. ஏன் தெரியுமா? உன் கண்ணீருக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க போறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் சமீபமாக இருக்கிற தேவன், கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆகவே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே சமீபமாக ஆசீர்வதிக்க போகிறார். அவெல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி வருவாராக. ஓ நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவருடைய கரம் வேறு உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஒவ்வொரு முகத்தை நோக்கி பார்க்க ஒரே ஒரு சரணத்தை பாடி நான் கையை பாசமிட்ட கொடுக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நாட்டில் இந்த சபையை நடத்துவாராக. தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க போகிற சமீபமானவர் இன்றைக்கு வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகருக்குள்ள ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலையாக்க போறேன். இந்த சபையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன். ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு சபையாக, ஆவியானவருடைய விடுதலை உங்களுக்கு உண்டாகும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடும் எல்லாரும் சேர்ந்து ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரத்தின்றே நீரவரை கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. உடைந்த பாத்திரத்தின்றே நீரவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாரோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாரோர் என்று ஆசீர்வதிப்பேன், காயத்தை கட்டுவேன், உயிர்ப்பிப்பேன், கடன் பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து முகம் நோக்கி பார்த்தவர்கள் பலி இருக்கிறவர்கள் ஆண்டவர் துணிக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல பிரசன்னமாக கொண்டிருக்கிறார்கள். விடுதலை விடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நன்றி வருவதை கைவிடாதது விடுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு சமீபமா மிக அருகில் இருக்கிறேன். இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கிறவர்கள் நன்றி. மீதியான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமீபமான வார்த்தையை கேட்டோம். நாம் வாசித்து தொடங்கும் போது அவர் இவரே பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார், நாமத்தை தரித்திருக்கார் சொன்னவரை அவர் சமீபமா இல்லை அப்படின்னா இந்த காரியங்கள் இருக்காரு. நான் அப்படி நல்ல கரங்களை தட்டி மீண்டும் ஒரு முறை அதனால ஐயா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தும். இப்பொழுது இந்த ஸ்தல போதகர் மாஸ்டர் இளங்கோ, இடைய துணைவியார், இடைய பிள்ளைகள் வந்து ஒரு சாட்சியை சொல்வார்கள். பின்பதாக சாட்சி சொல்லி முடித்த உடனே அது மேலே மத்தியில் இருக்கிறதான கிருபாசனம் சபை சார்ந்த தலைமை போதகர் தலைமை போதகர் அவர்கள் இவர்களை இந்த இடத்தில் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணுவார்கள். இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே நாம் யாவரும் அவரோடு காத்திருக்கிறோம். இப்பொழுது ஐயா அவர்கள் சாட்சி சொல்வார்கள். ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள சாட்சி சொல்வார்கள். வாங்க ஐயா, சிஸ்டர் வாங்க, 2 பேர் தான் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்த ஒவ்வொரு போதகர்மார்களுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1984ஆம் ஆண்டு கோமதி குப்புசாமி என்ற பெற்றோருக்கு மகனாக 3வது மகனாக நான் பிறந்தேன். எனக்கு ஒரு அண்ணன், முதல் அக்கா, அடுத்தது அண்ணன், அடுத்து எனக்கு அடுத்து தம்பி கொடுத்தாங்க. என்னுடைய சிறு வயதில் சண்டே ஸ்கூல் மூலியமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். சிறு வயதிலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ரொம்ப ஆவலாக ஓடிடுவேன், வாஞ்சியாக இருப்பேன். அதிலிருந்து என்னுடைய 15வது வயதில் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சபையில் இருக்கிற என்எல்ஐஜி சபைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அதில் இருக்கிற எல்லா கிளாஸுமே படிப்பேன். ஆவிக்குரிய பெற்றோர்லேருந்து இருக்கிற புது ஏற்பாடு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ எல்லா சப்ஜெக்டும் படிச்சுட்டே இருப்பேன். அவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குங்க வீட்டில். அந்த படிச்சுட்டே இருக்கும்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஏரியாவில் பராமரிப்பு குழுன்னு ஒன்று நடக்கும். அதில் வந்து என்னை ஸ்பிரிச்சுவல் பேரண்டாக போட்டாங்க, ஆவிக்குரிய பெற்றோராக போட்டாங்க. ஒரு ஒரு லீடருக்கு கீழே என்னை போட்டாங்க. அந்த போட்டு போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, அசிஸ்டன்ட் லீடராக என்னை மாற்றினாங்க. ஒரு 2-3 ஆண்டு காலம் போன பிறகு ஒரு லீடராக மாற்றினாங்க. ஒரு குழுக்கு தலைவராக போட்டாங்க.
அதுக்கப்புறமேட்டு சில நாட்கள் போன பிறகு ஒரு 4 குழுக்கு ஒருத்தரா எல்டரா என்ன போட்டாங்க. இப்படியே பல ஆண்டு காலம் ஊழிய பாதையில் போய் கொண்டிருந்தேன். ஒரு இடத்துல 15 வருடம் ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன். இப்படி தான் இருந்தது, ஊழியம் வேலை. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை, இன்வால்மெண்ட்டே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் வந்து ஊழிய அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு சிறுவர் ஊழியம், எனக்கு மெய்ப்பொருள் ஊழியம். ஆனால் எனக்கு என்னென்ன ஒன்றுமே புரியல, எதுவுமே தெரியல. ஆனால் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே என்ன பண்ண விசுவாசத்தோடு எது செஞ்சாலும் விசுவாசத்தோடு செய்வேன், போவேன். அப்போது அந்த 15 ஆண்டுகாலம் வேலை செய்யும் போது அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அங்கே இருந்து ஆண்டவர் என்னை நிறுத்தினார். அந்த வேலையை நிறுத்தின பிறகு வேதகம கல்லூரியில் போய் பயிலும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். BTH முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 2026ஆம் ஆண்டு பைபிள் காலேஜ் 4ஆம் மாதம் இந்த கிராஜுவேஷன் வைக்கிறாங்க. இந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்றத ஐயா ஜபராஜ் ஐயா வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்க சிஸ்டருடைய சபையில் வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா அவர் பேர் நிறையா எம்டி ஜெகன் வந்து அவர் மீட்டிங் பேசிகிட்டே இருக்கார். பேசும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவர் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலாக 10ஆம் தேதி 1ஆம் மாதம் இந்த ப்ரேயர் வைக்கிறாங்க. அப்போ வைக்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, மிக சமீபமாய் நான் பார்க்குறேன் ஆண்டவர். அவர் சொல்லிட்டு கடந்து போயிட்டார். ஆனால் அந்த வார்த்தை எனக்குள்ள என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கு. சமீபமானவர் அந்த வசனம் அவர் மெசேஜ் என்னால் கேட்க முடியல. அதுக்கப்புறமே சமீபமானவரின் சர்வ வல்லவர் சபை அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்குள்ளே வருது. வந்தோடனே வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுக்குறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமில்ல தேவன் என்கிற வார்த்தை 2 வார்த்தை கொடுத்து ஆண்டவர் அதை ஊர்ஜிதப்படுத்தினார். இந்த இடத்துக்கு நாங்கள் 2025 வந்தோம். 2024 ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு இடத்த வாங்கி அங்கேயும் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டோம். ஒரு 2 லட்ச ரூபாய் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த இடத்த வாங்குறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அந்த கையெழுத்து போடுறதுக்கு. ஆனால் அங்கே ஒரு பிரதர் இருந்தார். அவர் பார்த்து சொன்னார், இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, விலங்கு இருக்குது, அதனால் வேண்டாம், அந்த இடத்த வாங்காதீங்க அப்படின்னுட்டார். அங்கே 2024 வந்துட்டோம். 2025 ஆண்டவர் இந்த இடத்த வாக்கி செஞ்சார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வது போல, பூர்வ காலங்களின் குடிகளையும் அது குடியிருப்பின் எல்லைகளையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் என்பது போல, நான் எங்க இருக்கணும்ன்றது ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் எங்களை முன்குறித்து எங்களை ஆண்டவர் குடும்பமாக எங்களை கொண்டு வந்து அமர்த்தினார். மிகப்பெரிய பாரம் இந்த இடத்துல இந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து ஆண்டவருக்குள்ள எப்படியா நடத்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாகத்தை கொடுத்தார். பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் 4ஆம் மாதம் 2026 29ஆம் தேதி கிராஜுவேஷன் முடிஞ்சது. இந்த வீட்டுடைய சிஸ்டர் கவிதா சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கண்ணா, ஒரு ப்ரேயர் ஆரம்பிங்கண்ணா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் 1 by 1 செஞ்சுக்கிட்டே வந்தார். இந்த 15 ஆண்டு காலம் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கே எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை ப்ராமிஸ் பண்ணார், கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவரோட பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அந்த வார்த்தையை படிச்சுட்டு போயிட்டேன். ஆனால் அதன் பிறகு அந்த வார்த்தையை ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் அவர் அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் எங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் மகா தயவு நிமித்தமாக ஆண்டவர் நாங்கள் இங்கே நிற்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோட கூட இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறோம். நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தும். அதுமாதிரி இயேசு சர்வ வல்லவர் இறையில் கல்லூரி படிச்சுட்டு அந்த சர்வ வல்லவர் இறையில் கல்லூரி படித்ததுனால நான் உங்க கூட சர்வ வல்லமையாக இருக்கிறேன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, சமீபமானோட கூட இருக்கிறேன் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல கரங்களை தட்டி அவர் அடிக்கடிக்கு அந்த வார்த்தை சொல்லுவார், குப்புசாமிக்கும் கோமதிக்கும் பிறந்த இளங்கோவன் அப்படி சொல்லுவார். கோமதி குப்புசாமி இல்லை, அப்பா தான் எங்களுக்கு இங்கிலீஷில் அப்படிதான் வரும். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, இந்த பகுதியில் ஐயா சொல்ற சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த பாரத்தை கொடுத்துருக்கிற அதே பாரம் பெரியவனானோடனே மோசேக்கு எப்படி அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த ஜனங்களை விடுவிச்சாரோ, அந்த ஒருத்த எபிரேயனுக்காக அவன் போராடின போல அவன் என்னதான் ஓடி போயிட்டாலும் கர்த்தர் அவனை விடலை. அந்த ஜனங்களை மீட்க இவனா சரியானவன்னு சொல்லி
அன்றைக்கு பிடிச்சார் மோசேவை, இன்றைக்கு இந்த பகுதிக்கு இவர்தான் சரியான ஊழியக்காரன் சொல்லி பிடிச்சிருக்கிறார். தேவன் இவரை நடத்துவாராக. இப்பொழுது அருமையான நம்முடைய கிருபாசன தலைமை போதகர் இவர்கள் வந்து நம்முடைய இந்த சபைக்கு பிரதிஷ்டை பண்ணுவார்கள். அருமையானவர்கள், எனக்கு உபதேசம் பண்ணதை சொல்லலை, சக்தி கம்பெனி தான் சொன்னாங்க. இப்பொழுது எதிர்பாராத விதமாக ஊழியத்திலிருந்து உபதேசத்தை பிரித்தெடுக்கிறது, ஊழியத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது. அல்லேலூயா. நான் அந்த எண்ணத்தோடு வரவில்லை, அப்படி ஜெபம் பண்ணிட்டு வரல. உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். மோசேக்கு அப்புறம் யோசுவா இருந்தார். மோசேட்ட இப்போ இது சொன்னபோது தான் எனக்கு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. யோசுவா மோசேட்ட சொன்னார், ஆண்டவர் சொன்னார், சபையாருக்கு முன்பாக, ஆசாரியனுக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பாக யோசுவா என்ன செய்யும்? உலகத்தில் இருக்கிற ஆதிக்கு அவர் கொஞ்சம் கையை வை அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ அந்த யோசுவா அன்னைக்கு சபையார் எதுக்காக இந்த அதுவரையிலும் மோசைக்கு கீழே இருந்த யோசுவா, அதுக்கு பிற்பாடு அந்த பிரதிஷ்டைக்கு அப்புறம் யோசுவாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 நினைக்கிறேன். அதுக்கு மேல் வசனம் படிக்கிறேன். வனாந்திரமும் இதை படிக்கிறீங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அதாவது நான் அதனால கொஞ்சம் குழம்பினேன். யோசுவாவே பயப்படாது, பள்ளம் கொண்டு திறமானதாகிறது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து அப்படின்னு பள்ளம் கொண்டு திறமானதாக பயப்படாத அந்த வசனம். சரி, ஓகே, போதும். அப்போ இப்படி அவங்க சொன்னாங்க பாருங்க. அதே இது 12ஆம் அதிகாரத்தில் இதே யோசுவா 31 ராஜாக்களை முறியடித்து தேசத்தை யோர்தானை கடந்து என்ன செய்யறார்? இந்த ஜனங்களை, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணி என்ன பண்றாரு? அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை இவருக்கு பலிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யணும்? செபிக்கணும். இவர் 2 முதல் யாரா இருக்க போறாரு? ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா. சோத்ரம். எல்லாம் ஜோம் பண்ணோமா? சோத்ரம், சோத்ரம். இறக்கமுள்ள பிதாவே, எல்லாம் ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணா சோத்ரம். அல்லேலூயா. எல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்த குடும்பமாக சோத்ரம். ஆண்டவரே, யோசுவாவுக்கு அவர் சோத்ரம், மோசைக்கு யோசுவா கீழ்படி நடந்த போது அவர் சொன்னது போல ஏற்ற காலத்தில் நாங்கள் உயர்த்துவேன் சொன்னது போல அந்த யோசுவாவை உயர்த்தின தேவன் யோசுவாவை பயப்படாதே, பல கொண்டு திடமனதாகிறது, சோதரத்தை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி தம்முடைய மகனையும் மகளையும் 2 பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். தொடர்ந்து அந்த 12 அந்த சோத்திரம் ஆண்டவர் அந்த யோசுவா 31 ராஜாக்கள் முறியடித்து ஆண்டவரை யோர்தானை கடந்து தேசத்தை பங்கிட்டு கொடுத்தது போல அநேக ஜனங்களை கர்த்தாவே இவர் சுதந்திரிக்கும்படியாக, இவருக்கு சொந்தமாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பல்லவ கானானை நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேகத்தை கொண்டு சேர்க்கும்படியாக இங்குள்ள சத்துருக்களை, ராஜ ஆவிகளை முறியடித்து
ஜெயம் பெற்று கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரம் இன்னும் ராஜாக்களையும் முறியடித்து ஆண்டவரே ஜெயம் பெற்று கொள்ளத்தக்கதாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் 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 ஹல்லேலூயா சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் 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 எல்லாம் ஜெபணும் இரக்கமுள்ள பிதாவே இயேசுவின் நம்முடைய மகனை கூட கற்றுக் கொடுக்கிறோம் ஷபல்லா தரபல்லா ஆமென் ஆமென் பை ஆண்டவரே தாவீது சொல்லும்போது நீர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே அடியாரை இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கம் அடியாருக்கு தெரியாமல் இருந்தது. மறைஞ்சது உமக்குத்தான் தெரியும். இப்பொழுது இவரை உங்களுடைய கருத்தை கொடுக்கிறோம். வெளியேறப்பட்ட ரத்தத்தை தளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதல் ஆண்டவரே இவர் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக யோசுவாவை போல ஆண்டு மோசைக்கு அடுத்தது கர்த்தாவே சோத்திரம். மோசே அந்த மோசிக்க ஊழியத்தை அவர் செய்தது போல யோசுவா செய்தது போல உங்களுடைய கருத்தை கொடுக்கிறோம். யோசுவாவே நீ பயப்படாதே, பல கொண்டு கடமையாக இரு. சோத்திரம். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு உண்மை ஏற்று நிற்பதில்லை என்று சொன்னது போல 31 ராஜாக்களை முறியடித்து ஜெயத்தை பெற்று ஓரா பாய் சந்தனா ஓரா வானா வீலா ரபா ரபா ஓரா வாங்கரா வீலா ஆண்டவரே சோத்ரா சோத்ரா பல வரங்கட்ட உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். யோகானை கடந்து கத்தாவே, யோகானை கடந்து உலக காரணரை அந்த காரணரை ஜனங்களை பக்கத்தில் நின்றது போல அநேக ஜனங்களை ஆண்டவரே இவர் பெற்று ஓரா வாரா வீஷா வாலா ஓரா வாரா வாரா ஓரா பாக்காரா கடற்கருடைய பாதையெல்லாம் கடந்து கத்தாவே, சத்துருக்கள் எல்லாம் முறியடித்து ஜெயத்தை பெற்று கத்தாவே, அநேக அற்புத அடையாளங்கள் நடந்து கத்தாவே, ஆண்டவரே பிசாசுகள் எல்லாம் துரத்தி சத்துருக்களை முறியடித்து ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துவதற்காக அநேகரை பல்லவத்துக்கு கொண்டு சேர்க்க முடியாது. உங்களுடைய கருத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். இந்த முதல் கத்தாவே இவர் உங்களுடைய ஊழியக்காரராக உள்ள நேரம் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சோத்திரம். கிருபையும் இரக்கம் உள்ள ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து நீ சொன்னீர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று பரித்திமையை கூப்பிட்ட போது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொன்ன அந்த ஆண்டவரை கூப்பிட்ட போது நீ சமீபமாய் அவனுக்கு விடுதலை ஆக்கி அவனுக்கு ஆண்டவரை அற்புதத்தை செய்த தேவன். இந்த சபையில வருகிற கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக ஆண்டவர். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. இந்த சபையை நடத்துகிற பச இளங்கையாவையும் மனைவியும் பிள்ளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. இங்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீ சர்வத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீ சுகத்தையும் அற்புதத்தையும் செய்ய வல்லவர். நீ சமீபமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கூப்பிட்ட குரலுக்கு ஆண்டவரை என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இந்த இடத்துல இந்த ஆண்டவரை இந்த சபை ஒரு கலங்கரை விளக்கமாயும் ஆண்டவரை பெதஸ்தா ஒரு குலமாயும் ஆண்டவரை விளங்குவதாக கர்த்தாவே. உடைய கரம் இந்த சபையில தொடக்கம் முதல் உடைய வருகை பரிந்தும் விளங்க செய்வீராக. கர்த்தர் நீரே சர்வ வல்லமையும் உள்ள தேவனாய் இருந்து கர்த்தர் நீரே இந்த சபையை வழி நடத்துவீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. இப்பொழுது ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள். இப்பொழுது கூட்டம் முடியும். அப்பொழுது உங்களுக்காக நல்ல ஒரு அன்பின் விருந்து ஆயத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூறுகிறோம் என்று சில போதர்களுக்கு கனம் பண்ண இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் யாரும் போயிட வேண்டாம், தயவு உட்காருவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறுவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கிய சிநேகமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாக இந்த ஊழியத்திலேயும் இந்த ஸ்தலத்திலேயும் தம்முடைய மகனோடும் மகளோடும் பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா இருப்பதாக ஆமென். Hallelujah. 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 God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சிஸ்டர் கவிதா அவர்கள் உள்ள அழைக்கிறது. பிரதர் வாங்க.
இந்த அருமையான இந்த இடத்தை கொடுத்து அவர்களுக்காக நம்ம ஃப்ராங்க்லின் ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த இடத்தை கொடுத்தவங்க அருமையான இலவ போதகருக்கு உதவி ஊழியக்காரராக அவரை ஆமென் அவருக்காக ஜெபிக்க இருக்கிறோம். வாங்க ஐயா. அக்ஷயா இருக்குமா? அக்ஷயாவுக்கு நாளைக்கு பர்த்டே. பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. வாங்க பிரதர், வாங்க உள்ள வாங்க. இல்லையா பிரதர் உள்ள சொல்லுங்க. நீங்க போங்க. அவரு எங்க அமைச்சிருக்காரு, அவருக்காக ஜோம் பண்ணுங்க. அசோக் கவிதா அவர்கள் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்காக ஊழியத்திற்காக அவருடைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து அவர்கள் இந்த ஊழியத்திற்காக ஆமென் பயன்படும்படி நிறைய ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் வேதம் சொல்வது, இந்த சிறியரில் எதையே செய்தீர்களோ அதை எனக்கே செய்திருந்த வார்த்தைப்படி அநேக லாபமான காரியங்கள் இருந்தாலும் இந்த ஊழியத்திற்கென்று கர்த்தர் இந்த இடத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒரு மனதிலே திறந்து கொடுத்த நல்ல எண்ணங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் அருமையான பிரதர் அசோக்காக, அருமையான சிஸ்டர் கவிதாக்காக கொடுத்த 2 பெண் பிள்ளைகளையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் செய்த இந்த மாபெரும் காரியங்கள் நிமித்தம் ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை திரும்ப அளிக்கிற தேவன், இந்த பிள்ளைகள் செய்த ஊழியத்திற்கென்று இந்த கொடுத்த இந்த இடத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ராஜா, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கர்த்தரை தந்தரல வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் தாமே இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜா, அருமையான பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சகல ஞானத்தினாலும் கிருபையினாலும் தயவினாலும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை முடிசூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, விசேஷமாய் நாளை பிறந்த நாளை காணுகிற அன்பு மகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகன் மீது உடைய கரத்தை வைக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுகர் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே, மகளே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று பண்ணி நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஒன்று சேர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிள்ளைக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமும் இந்த மகிமை படைத்த ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில ஒரு குறையில்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் தேவன் நிறைவை கொடுத்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்து இந்த பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்களை ஆண்டவரை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பாத்திரங்களாய் ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரை கலங்கரை விளக்காய் தேவன் இவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு ஒரு நாளும் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு துணையா இருக்கும் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த ஊழியத்துல ஆண்டவரை விட்டு போகாதபடிக்கு ஊழியத்துல நிலைத்து நின்று ஆண்டவரே உங்களுடைய வேத வசனம் சொல்கிறதை போல இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒரு தூணாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை திரளாய் செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவங்க மூலமாய் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல காய்களை பற்றி பசங்க போங்க, நீங்க போடுங்க. போடுங்க. ரெடி திரும்ப
தட்டி போடுங்க. தேங்க்யூ. ஐயா டக்கு டக்குண்ணா ஐயா ஒவ்வொரு பேரை சொல்லுங்கய்யா. சகோதரர் கண்ணன் அவர்களே அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். சகோதரர் கண்ணன் வாங்க உள்ள. ஒவ்வொரு பேர் சிவகுமார் ஐயா வாங்க, பாஸ்டர் லெலின் ஐயா வாங்க. ஆமா வேற யார் இருக்கிற பாத்தீங்களா ஐயா? வாங்க கண்ணன் பேர் வாங்க. வாங்க உங்களை கனப்படுத்துறாங்க. சிவகுமார் ஐயா வாங்க. நல்லா சூரியா இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ சூரியா மாறுபாரு. ஓகே சரி அப்படியே கொடுங்கய்யா. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஒரு டெடிகேஷன் நடக்குது. அப்படியே கிழிச்சிருக்கியா? கிழிச்சிருக்கா? நல்ல கரங்களை தட்டி அருமையான வசனம் சொன்னபடியே அவருக்கு. சிவகுமாரையா பயணம் கொடுத்துரு. பரவாயில்ல, ஏன்னா அது இது அவர் தான். ஐயா லெனின் ஐயா அவங்க சின்ன ஜோஸ் ஐயா. ஐயா வாங்க ஐயா. ஐயா 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 சிமீன் ஐயா. சின்ன ஜோஸ் ஐயா வாங்க. ஐயா வாங்க. ஐயா வெளியில என்ன பாத்தீங்களா? சிவன் வாங்க. சிஸ்டர் வாங்க. அட வாங்க. வச்சிட்டேம்மா. போங்க. இல்ல வச்சு ஐயா ஓகே. சிமீன் ஐயா சிமீன் ஐயா போ. ஓகே சூப்பர். ஐயா சிமீன் ஐயா சிவன் ஐயா கூட்டுங்க. ஜெவராஜ் ஐயா வாங்க. ஆமா அவர் போல் வருது. வேற யாராவது விட்டீங்களா? தெரியல. அசோக் வரும்படி அன்போடு கொடுக்க மாதவன் பிரதர் அன்போடு கொடுக்க கூப்பிடுறோம். மாதவன் பிரதர் வாங்க. மாதவன் பிரதர் இருக்கீங்களா? தேங்க்யூ. எவ்வளோ முக்கியமானவங்க. ஐயா வெளில போய் பார்த்துருங்க. அவங்க ஃபோட்டோ போடுங்க. ஐயா வேற என்ன பார்த்துருங்க. பிளஸ்டி சிஸ்டர் அன்போடு கூட அழைக்கிறேன். வாங்க உங்களை அவங்க கனம் பண்ணுறேன். ஏஞ்சல் சிஸ்டர் வாங்க வாங்க. சிஸ்டர் நீங்கள் போங்க. அந்த பக்கம் போயிடுங்க. அந்த பக்கம் போயிடுங்க. சிஸ்டர் பிளஸ்ஸி வாங்க. ஆமாம் இந்த பக்கம் பாருங்க. போட்டோ அங்கே சரி வாங்க. ஓகே தேங்க்யூ. வெளில போய் பார்த்தீங்களா? அவன் தானே. ஓகே. மல்லிகா சிஸ்டர் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். சிஸ்டர் மல்லிகா அக்கா வாங்க. அவங்க உங்களை கனம் பண்ணுறாங்க. ராஜி கிறிஸ்டி அம்மா வீட்டில் இருக்காங்க. சிஸ்டர் போங்க.
நல்ல கரங்கள் தட்டி. ஓகே, தேங்க்யூ. நான் பார்த்துருங்க. லாஸ்ட்டில் நன்றி சொல்லிடுங்க. வந்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. எல்லாரும் உணவு சாப்பிட்டுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்காவது ஜெபிக்கணும்னா வாங்க, ஐயா ஜெபம் பண்ணுவாங்க, வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. வீட்டை ஆசீர்வதிக்கப்படும். இதனாலே ஒரு நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பெருமை சமாதானத்தை பெருட்டமாக இயேசுவானவர் எல்லாரும் நேசிக்கிறீங்கப்பா. அதனுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் அன்பு கூறுகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இது நிமித்தம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பண்ணுதா? இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு. பிதாவே அருமையான ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மனைவிக்காக, பிறந்திருக்கிற குழந்தைக்காக சந்தோஷமான நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த குழந்தைய ஆசீர்வதிங்க. இந்த குழந்தை இந்த பிள்ளைங்க ஆண்டவருடைய குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. பிரதரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய வியாபாரம் அவருடைய தொழில் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. நீங்கள் ஜெபம் நடக்கிறதுனால உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். பிசாசு கட்டுகள் நீங்கி உங்கள் குடும்பம் நல்லா வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தேங்க்யூ.